அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கீழ்ப்படிதலில் தான் ஆரம்பித்தார். 30வது வயசு ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா 30வது வயசு தான் ஊழியத்தை தொடங்குறாருங்க. அப்போ தன் ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஞானஸ்தானத்தில் தான் தொடங்கினார். ஞானஸ்தானம் எவ்வளோ முக்கியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தொடங்குவது ஞானஸ்தானத்தில் தான். ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்று கொடுக்கப்படுகிற வெளியரங்கமான ஒரு அடையாளம். உள்ளான அடையாளம், நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை போக்கத்தான் உலகத்துக்கு வந்த உலக ரட்சகர் நீர், அதற்காகத்தான் மரித்தீர் சுவாமி, உம்முடைய இரத்தத்தினால் மரணத்தினால் தான் இந்த பாவியின் ஸ்தானத்தை நான் நீதிமானாக மாற முடியும், ஆகவே என்னை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கிற மனந்திருவர் அந்த அனுபவம் உள்ளத்தில் நடக்குது. நமக்கு அந்த உள்ளத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம், அதாங்க ஞானஸ்தானம், கீழ்ப்படிதலின் அடையாளம். இயேசு ஞானஸ்தானம் பெற்றார்னா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மாம்ச சாயலி இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பெற்றிருக்கிற இந்த பாவ மாம்ச சாயலை அவர் பெற்று அப்படித்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாயல் இருக்கிற நீங்களும் நானும் இந்த மாம்சத்தினால் உண்டாகிற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வியாதி, வேதனைகள், இவங்களெல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது நமது உணர்வுகள் இயேசுவுக்கு தெரியும்னு நம்பணும். என்றால் அவர் இந்த சாயலில் வந்தார். ஆகவே அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் கண்ணீர், உன் வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், ஏமாற்றம், தோல்வி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சிருஷ்டித்த ரட்சித்த ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். உன் உணர்வு தெரியும், உன் கண்ணீர் தெரியும். அவர் பார்த்து விட்டு சும்மாவும் இருக்க மாட்டாருங்க. உன் கண்ணீருக்கு தகுந்த பலனை ஏற்ற நேரத்தில் அப்பா கொடுப்பார். உன் கண்ணீரெல்லாம் துருத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.